வணக்கம். இன்றைக்கி மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறது வந்து மழைநீர் சேகரிக்கிறத பற்றி. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று சென்னையில் வந்து நேற்று இரவு நல்ல மழைங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது செடிகள் எல்லாமே பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, லீவ்ஸ் எல்லாம். ஸோ அப்படியே நான் என்ன செஞ்சுருந்தேன், ஒரு 2-3 வாளி வச்சு மழைநீர் கொஞ்சம் சேகரிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வாளி 2-3 இடங்களில் வச்சுருந்தேன். அங்கே கூட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2 வாளி வச்சுருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த கிண்ணத்தில் வந்து அந்த வாளியில் உள்ள தண்ணிகளெல்லாம் நம்ம வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான மழைநீர். எப்போவுமே மழைநீர் வந்து சேகரிக்கிறது வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாத்திரங்களை பிடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இந்த க்ளவுட்ஸில் மேகங்களில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அப்போ தண்ணி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ இப்போ இந்த தண்ணி நான் வந்து வடிகட்டி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷான வாட்டர், நான் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், ரெயின் வாட்டர். ஸோ இந்த ரெயின் வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா வந்து டைட்டாக ஏர்லாக் மாதிரி இப்போது இந்த அதில் கேப் வரும் பார்த்திங்களா, இந்த கேப் வச்சு நம்ம டைட்டாக அதை மூடிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 3 to 4 years வரைக்கும் கூட நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் புழுக்கள் எதுவுமே வராது, தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை பாட்டிலில் வந்து நான் இதை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கேப் போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணியில் எந்த விதமான அழுக்குமே வந்து உள்ளே போகாது. ஸோ இப்படி போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ விதைகள்லாம் நம்ம வந்து செடிகள் வைக்கிறோம் இல்லையா, அந்த விதைகள் வந்து இப்போது ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா வெண்டைக்காய், இல்லாட்டி வந்து அவரைக்காய் விதை, இல்லாட்டி வந்து கத்திரிக்காய். ஸோ இப்படி விதைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 1/4 மணி நேரம் இந்த மாதிரி மழைநீரில் வந்து நீங்கள் அதை ஊற போட்டுடுங்க. ஊற போட்டுட்டு நீங்கள் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த விதைகளுக்கு வந்து அதில் நிறைய சத்துக்கள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செடி ரொம்ப சீக்கிரமாக முளைக்கும். இதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யுதோ நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்து பேக்கில் செடிகள் போட போகிறோமோ விதைகள் மூலமாக, அப்போ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.